என்னடா சொல்கிறீங்க? ஆர்சனல் வினிஷியஸ் ஜூனியரை சைன் பண்ண போகிறாங்களா? இந்த நியூஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் எஸ், டேவிட் ஆன்ஸ்டைன் கன்ஃபார்ம் பண்ணபடி மொத்த ஆர்சனல் கேம்புமே அக்ரி பண்ணி ஒரு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வினிஷியஸ் ஜூனியரை சைன் பண்ணுறதா இருக்காங்கன்றதில். பட் ஆனால் எந்த அஃபிஷியல் பிட்டுமே ரியல் மேட்ரிட்க்கு இன்னும் சப்மிட் பண்ணலை. பட் ஏன் இந்த நியூஸ் இப்போ வந்து பயங்கர க்யூரியஸாக போயிட்டுருக்குன்னா, அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சிச்சுவேஷன் வினிஷியஸ் ஜூனியருக்கு மேலே இருக்குது. இன்னும் 1 இயர் தான் அந்த கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதை சைன் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் இயர் ஃப்ரீயாக போகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேஜஸ் வந்து இன்னும் மேட்ரிட் மீட் பண்ண மாட்டுறாங்க, விச் இஸ் க்ளோஸ் டு கிலியன் எம்பாப்பே. ஸோ அந்த வேஜஸ் இன்கேஸ் மேட்ரிட் மீட் பண்ணலைன்னா வினிஷியஸ் வில் பி லீவிங் மேட்ரிட்ன்ற மாதிரி தான் நியூஸ் வருது. அண்ட் செவரல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வினிஷியஸ் இன்கேஸ் மேட்ரிட்டில் ஸ்டே பண்ண முடியாமல் போச்சுன்னா டெஃபினட்டாக அவரோட டெஸ்டினேஷன் ஆர்சனலாக தான் இருக்கும்னு. ஸோ இது என்ன அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகாட்டியும் நிறைய ரிப்போர்ட்ஸ்லேருந்து வருது. பட் இது ஏன்னா மேபி அந்த பிரசீலியன் கனெக்ஷனாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் அந்த ஆர்சனல் ஸ்குவாடில் நிறைய பிரசீலியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஈவன் ப்ரூனோ ஜியுமே சைன் பண்ண போகிறதா நியூஸ் வந்துட்டுருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஏஜென்ட்ஸ் ஒர்க். அதாவது அந்த பிளேயர்ஸ் கேம்ப்லேருந்து அந்த ஏஜென்ட்ஸ் எப்போதுமே அவங்க டீல் வாங்குறதுக்காக இந்த மாதிரி நரேட்டிவ் மீடியாட்ட செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஓகே அவர் லீவ் பண்ண போகிறதா இருக்காருன்னு. அப்போ தான் அதர் கிளப்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற டீலை வந்து மேட்ரிட்டை சைன் பண்ண முடியும்.